வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்போர் அல்லது பார்க்கத் தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிந்து கொள்வோம் மனோதத்துவ உண்மைகள் சில. உண்மைகள் 1. 3 நாட்களுக்கு மேல் ஒருவர் மீது கோபம் என்பது சாத்தியமற்றது. ஒருவேளை 3 நாட்களுக்கு மேல் கோபம் நீடித்தால் அது அவர்கள் மீது அன்பு இல்லை என்பதை வெளிக்காட்டும். உண்மை 2. உண்மையான அன்பை ஒருவர் உங்கள் மீது கொண்டிருந்தால் உங்களது வலிமை உங்கள் கண்களைக் கொண்டே அறிந்து கொள்வார்கள். என்னதான் நீங்கள் வெளியே போலிச் சிரிப்பை மேற்கொண்டாலும் அறிவார்கள். உண்மை 3. ஆண் மூளை பெண் மூளை என்று இரு வேறு மூளைகள் உள்ளன என்று மூளையைப் பற்றிய கட்டுக்கதை ஒன்று உள்ளது. உண்மையில் அப்படி ஏதும் இல்லை. உண்மை 4. சிறு வயதில் ஆண்களை விட பெண்கள் மிகவும் வேகமாக வாக்கியம் அமைத்து பேசுவார்கள். அதனால்தான் பெண்கள் அதிகமாக பேசுகிறார்கள். உண்மை 5. முத்தம் கொடுத்தால், வாழைப்பழம் அல்லது சாக்லேட் சாப்பிட்டால் மற்றும் ஸ்விங்கம் மென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்பது தெரியுமா? ஆனால் இது உண்மையே. உண்மை 6. பிறக்கும்போது நம் கண்கள் எந்த அளவில் இருந்ததோ வளர்ந்தாலும் அதே அளவில்தான் இருக்கும். ஆனால் காதுகள் மற்றும் மூக்குகள் குறிப்பிட்ட வயது வரும் வரை வளரும். உண்மை 7. இனிப்புகளையும் சாக்லேட்டுகளையும் அதிகம் விரும்பி சாப்பிடுபவர்கள் மகிழ்ச்சியானவர்களாகவும் வெளிப்படையாக பேசும் சுபாவம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். உண்மை 8. ஒருவர் சிங்கிளாக இருக்கும்போது சந்தோஷமான தம்பதிகளையும் காதலில் விழுந்தபின் சந்தோஷமான சிங்கிளையும் காணக்கூடும் என மனோதத்துவ ஆய்வு ஒன்று கூறுகிறது. உண்மை 9. ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 3000 சிந்தனைகளை கொண்டிருப்பான் என்பது தெரியுமா? உண்மை 10. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றொரு வழி குளிக்கும் போது பாட்டு பாடுவது. உண்மையில் இவ்வாறு செய்யும் போது மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்றவை குறைந்து மன நிம்மதி மேம்படும். நன்றி, வணக்கம்.